Hi friends, welcome to PH World. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் லோடிங் ஆகும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க்னு போட்டு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் லிங்க், இன்னொன்று ஏபிகேவோட லிங்க். அந்த ஏபிகேவோட லிங்கை இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோடிங் ஆகும். இதை கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கன்டினியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னொரு பேஜ் லோடிங் ஆகும். அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்னு போட்டு ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 5 செகண்ட்க்கு அப்புறம் ஸ்கிப்பார்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் லோடிங் ஆகும். இதில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும். அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினா அது பர்மிஷன் கேட்கும். பர்மிஷன் அலோவ் பண்ணிக்கோங்க. அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணால் தெரியும். புதுசாக அப்டேட்டில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே கேட்கும். சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரீமியம்க்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்கன்னு. ஆட்ஸ் வராது, வாட்டர் மார்க் வராது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அந்த எடிட் ஆப்ஷனில் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா மேலே ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி செட்டிங்கில் போய்க்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டியை மேனுவல் மோட்லையும் ரெசல்யூஷனை ஹை குவாலிட்டிலையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேக் வந்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லைட் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணலாம். இது எதுக்குன்னா உங்களுக்கு இமேஜை நார்மலாக வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு தேவையான இமேஜை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக், எடிட்டிங், செட்டிங்ஸ்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா எடிட்டிங்குமே இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடிட்டிங் வெர்ஷன். இது எப்படி எடிட் பண்ணுறதா அப்படிங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அதை பற்றின ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு போடுறேன். இப்போ நார்மலான எடிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான கேபி சைஸில் டிஃப்ரெண்டான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். அதில் சேவ் கொடுத்தீங்கன்னா ஹெச்டி மோடா இல்லை ஃபாஸ்ட் மோடான்னு கேட்கும். ஹெச்டி மோட்னா ஹை குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகும். ஃபாஸ்ட் மோட்னா கொஞ்சம் லோ குவாலிட்டியில் பட் ஸ்பீட் ஆகும். இப்போ ஹெச்டி மோடு கொடுக்குறேன். அது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரொம்பவே ஸ்பீடாகவே எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அந்த வீடியோ இப்போ நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ரொம்பவே சூப்பரான எஃபெக்ட்ஸில் ரொம்ப ஹை குவாலிட்டியிலே இது டவுன்லோட் ஆகிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸே அந்த எடிட் வீடியோ கொடுத்து நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணிக்கலாம். அது போக ட்ரிம் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ரஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ செலக்ட் பண்ண சொல்லும். இதே மாதிரி நீங்கள் ட்ரிம்மில் பண்ணிங்கனாலும் உங்களோட வீடியோ செலக்ட் பண்ண சொல்லும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எம்எக்ஸ் பிளேயரில் இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 MB இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்க, இதை நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதிலே அப்படியே வச்சு ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ரஸ் வீடியோ, எடிட் வீடியோ இந்த மாதிரி நிறையா கேட்கும். அதில் இப்போ நான் கம்ப்ரஸ் வீடியோ செலக்ட் பண்ணுறேன். அதை செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஆப்ஷன் லோடிங் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரெசல்யூஷன் கேட்கும். உங்களோட ஹையர் ரெசல்யூஷனை நீங்கள் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ ரெசல்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கேட்கும். இப்போ சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபுல்லாக சேவ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே சேவ் ஆகிடுச்சு. இப்போ அது கம்ப்ரஸ் பண்ண சைஸை காமிக்கும். அந்த வீடியோட சைஸ் 18 MB இருந்துச்சு. இப்போ அது 11 MB மாறிடுச்சு. ஒரிஜினல் ஃபைலை நீங்கள் இங்கே டெலிட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதோட ரெசல்யூஷன் இது எதுவுமே கிட்டத்தட்ட ரெசல்யூஷன் 1 பாயிண்ட் கம்மியாகும். பட் குவாலிட்டி எதுவுமே சேஞ்ச் ஆகுது. வாய்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹை கம்ப்ரஸ் பண்ண வீடியோவை வேணும்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி இதை ஹை கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். இதை ஈஸியாகவே உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் ரொம்ப ஈஸியாகவே ஹை கம்ப்ரஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.